ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களைத்தான் 12 ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம். 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதுண்டு. அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலமும் பெற்று வாழப்போயின்னு சொல்லி பொதுவாக இந்த 2026 வருடம் 1/1/2026 இதிலே எண் கணித ஜோதிட பிரகி பார்க்கும் பொழுது 1 என்பது சூரியனை குறிக்கும், பிறவி எண் சொல்வார்கள். வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது 3 வருகிறது, அது குருவை குறிக்கும். எனவே இந்த 2026 வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது. அந்த வகையிலே 2026 வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போவதனால் மக்களுடைய திறமைகள், அவருடைய துணிச்சல், தைரியம், துணிந்து விமர்சனம் செய்வது, அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2026 வருடம் நல்ல மழை பொழிய போகிறது. மழை காலத்திலே நல்ல மழை, வெள்ளமும் ஏற்படும். வெயில் காலத்திலே நல்ல வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர், இது மூன்றுமே இருக்கப் போகிறது. இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும், பூமி அதிர்வும் ஏற்படும். இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது 2026. அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காற்றிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்க போகிறது. அதாகப்பட்டது இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும், யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும், இனவெருத்தி குறையும், கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. சாலை போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இதெல்லாமே விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும். இதுவுமல்லாமல் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திலே மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள். ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது. மதம், ஜாதி, இனம், மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன், எதையும் குறிப்பிட்டு இது வரைக்கும் சொல்லதில்லை. அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது ஆன்மீகம், கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய இவருடைய ஆட்சி தான் அமையப் போகிறது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும். கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும், குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார். அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது. குருவோட பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போகுது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடையும் குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை கிடைக்காது. இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த 2026 வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுது சொல்லி சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருடம் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலே 11ஆம் இடத்திலே குரு பகவானும், அடுத்து வரும் ஜூன் மாதத்திலே 6 மாதங்களுக்கு அப்புறம் 12ஆம் இடத்திலே குரு பகவானும் வரப்போகிறார்கள். உங்கள் ராசியிலே கேது, 7ஆம் இடத்திலே ராகு பகவான், 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான். இவ்வாறாக உங்களுக்கு 2026 கிரகங்களுடைய அமைப்பு இருக்கிறது. சிம்மராசிக்கு அஷ்டம சனி வந்துவிட்டது என்று பயப்பட வேண்டாம். வருட ஆரம்பத்திலே
உங்கள் ராசியாதிபதி சூரியன் தனுசு ராசியிலே இருந்து புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே யோகமான இந்த வருடம் ஆரம்பத்திலே யோகங்கள் புத ஆதித்ய யோகம் என்ற யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். கெடுபலங்களை குறைத்து பிரச்சனைகளை தீர்த்து நன்மையை செய்யும். இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நடக்கும். கஷ்டப்பட வேண்டாம். அஷ்டமசனி என்று கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக வருட ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சரி, கொடுத்து பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறது, செய்வோமே அப்படின்னு நினைப்பாங்க. கொடுப்பாங்க. நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாமே செய்யணும். பல்வேறு விஷயங்களிலே ஈடுபட வேண்டும். பலவிதமான திறமைகள் உங்களுக்கு இருந்தால் அதை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோருடன் ஒத்து செல்ல வேண்டும். இது முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண்ணணும் நீங்கள். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து வரும் 12ஆம் இடத்திலே குரு பகவான் வரை இருப்பதால் இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா ஒரு வேலை இருந்து இன்னொரு வேலை கிடைப்பீங்க, போயிடும், அதில் போய் சேருவீங்க. தொழில் வியாபார வகையில் வெளிநாட்டு பயணம் அமையும். நஷ்டங்கள் குறையும். எல்லாமே நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசியிலே கேது இருப்பதால் அடிக்கடி கொஞ்சம் குழப்பமான மனநிலை வந்து போகும். எண்ணங்கள் ஈடேறாமல் கவலைப்படுவீர்கள். ஆனால் தெய்வ வழிபாட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களாலும் அது நிவர்த்தி செய்யப்படும். ஏற்றில் இருக்கும் ராகு கணவன் மணி உறவையும் பங்குதார உறவையும் பிரிக்க பார்ப்பார். ஆனால் முடிவில் நன்மை நடக்கும். நல்ல விஷயங்களாக இருக்கப் போகிறது. திடீரென்று அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீரென்று உதவி வந்து கிடைக்கும். அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவான் முதல் 6 மாத காலங்கள் குருவுடைய பார்வையை பெறாமல் இருப்பார். அந்த வகையிலே அந்த காலத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கழித்து போடக்கூடாது. வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. நன்கு சாப்பிட வேண்டும். உணவு விஷயத்திலே கவனம் தேவை. காவல் நிலையம், மருத்துவமனை, நீதிமன்றங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரும் 6 மாதங்கள் குருவுடைய பார்வையை சனி பகவான் பெறுகிறார். அப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டுப்படும், தவிர்க்கப்படும், பாதுகாக்கப்படும். அப்போ நல்லபடியாக நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாமே சிம்மராசி வரப்போகுது. அதே மாதிரி அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த முதல் 6 மாத காலங்களிலே நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாராட்டு புகழ் பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் கல்விகளிலே சேர்ந்து விளங்குவார்கள். விவசாயிகளுக்கு நல்ல வழிகள் பிறக்கும். அவருடைய பிரச்சனைகள் தீரும். ஆனால் அடுத்து வரும் 6 மாதங்களிலே கவனம் தேவை. விழிப்புணர்வு இருந்து கொள்ள வர வேண்டும். சமூக சேவை செய்பவர்கள், ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள் நன்மை பெறுவார்கள். எதுவுமே நடக்கும். ஒரு கஷ்டமான நிலைமை வரும்போது நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் தவிர்க்கப்படும். தெய்வ வழிபாடு வேணும். தியானம் செய்ய வேண்டும். அப்போது நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் பெருகும். அதிலிருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் இதில் இருந்தாலும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் நீங்கள் எவ்வழியிலுமே தப்பித்து வந்து விடுவீர்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கே செய்யக்கூடிய இறை பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி வழிபட வேண்டும்.
சிவஸ்தலங்களுக்கு, பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்கள் சென்று வரலாம். சிவனுக்கு லிங்க வழிபாடு உள்ள சிவபெருமானுக்கு அடிக்கடி அபிஷேகங்கள் செய்து மகிழலாம். அவர் அருளை பெறலாம். சிவன் அடியார்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவ வேண்டும். சிவனடியார்கள், ஏழை எளிய வகையில் உள்ள சிவனடியார்கள், ஆன்மீக துறவிகள், ஆன்மீகவாதிகள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்து வர வேண்டும். கண்டிப்பாக வயது முதிர்ந்த தந்தை வயது உள்ளவர்கள், தாத்தா என்று சொல்லக்கூடிய வயதிலே உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி புரிந்து வர வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடிக்கடி பெற்று வர வேண்டும். எல்லாம் பண்ணி வந்து நல்லது நடக்கும். எல்லாமே தான தர்மங்கள் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி ஆலயங்கள் சென்றால் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்திருக்கிறபடியால் 11 தீபம், 21 தீபம், 54, 108 இந்த வகையிலே வசதிக்கேற்ப நீங்கள் தீப வழிபாடு செய்து வரலாம். சிம்மத்தை வாகனமாக கொண்ட எல்லாமல்ல அம்மனை வழிபடலாம். சிம்மவாகினி என்று சொல்லக்கூடிய அந்த தேவியை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் விலங்குகள் சரணாலயம் சென்றால் அங்குள்ள சிங்கங்களுக்கு உணவு கொடுத்து மகிழலாம். யார் மூலமாக அது இதுமெல்லாம் செய்து வரலாம். அது இல்லாமல் அரசாங்கத்துடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முதல் 6 மாத காலம் நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த 6 மாத காலங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதே போன்று முதல் 6 மாதங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு முதலில் வந்த வாய்ப்புகள் மூலமாக சமாளித்து காலத்தை ஓட்டி செல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது எப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சூட்சமான பரிகாரம் சொல்வதென்றால், நீங்கள் புற்று, எறும்பு புற்று, இந்த எறும்பு புற்று இருக்கும் இடத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று அந்த அங்குள்ள எறும்புகளுக்கு நல்லா கேட்டுங்க, கடி எறும்பு, சிகப்பு நிற எறும்பு, கடி எறும்பு சொல்லுவோம், அந்த எறும்புகளுக்கு உணவளித்து மகிழலாம். தானதம் செய்யலாம். அரிசி மாவு அளிக்கலாம், சர்க்கரை, இனிப்பு வகைகள் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா அதுக்கு இன்பமாக சாப்பிட்டு நல்லா மகிழ்வாங்க. அந்த எறும்புகளுக்கு செய்யக்கூடிய தானதர்மம் மூலமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் தீரும், கெடுபங்கள் குறையும், எல்லாமே நடக்கப் போகிறது. இந்த 2020ஆம் வருடம் முதல் 6 மாதங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதங்களாக இருக்க போகிறது. பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு கவனத்துடன் விழிப்புணர்வு செயல்பட்டு வர வேண்டும். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அதனால் அஷ்டம சனி இருக்குன்னு சொல்லி பயந்து ஒதுங்கி இருந்துவிடக்கூடாது. தனியாக ஒரு முடிவு எடுக்கணும்னா யோசித்து முடிவெடுங்க. இல்லை என்றால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் இருப்பார். கண்டிப்பாக எந்த ஒரு மனிதருக்குமே நல்ல உதவிகள், நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக நீங்கள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மூலியமாக அந்த பயனை அனுபவித்துக் கொள்ளலாம். இது எப்படினும் பெரும்பாலும் நீங்கள் உங்களுக்கு மூத்தவர்கள், பெரியோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்க வேண்டும். தந்தை சொல்லுமிக்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கேற்ப தந்தையார் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தந்தையினுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். தந்தையை பாதுகாக்க வேண்டும். தந்தை வழிவோர் மூலமாக இணக்கம் ஏற்பட்டு பகைமை பாராட்டாமல் இருந்து வர வேண்டும். இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த 2026 வருஷம் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. நான் சொன்ன இந்த இடைப்பரிகாரங்கள் தானதம் செஞ்சுட்டு வாங்க. இதில்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்கள் முதல் 6 மாதங்களுக்கு நல்ல ஒரு பலனை அனுபவிக்கும் பொழுது அடுத்து வரும் 6 மாதங்கள்
சிறிது தாமதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பாக இருப்பபடியால் முதலில் வரும் இந்த 6 மாதங்களுக்கு நீங்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். வந்த உதவியை அனுபவித்துக் கொள்ளலாம். வந்த நல்ல தொடர்பு, பிரியமனித தொடர்பு, சொந்த பந்தங்கள், நட்புறவு தொடர்புகளை மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளோ அன்பும் ஆதரவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விதத்திலுமே பகைமை பாராட்டாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்து வந்தீர்களானால் அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு நன்மையான பலன் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த 2026 வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம் சனி இருக்கிறது என்று பயப்படாமல் நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் செய்து வந்தால் உங்களுக்கு மேன்மேலும் நல்ல பலன் தான் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.